திருப்பலி கருத்துக்கள் இப்பலியை நன்றி பலியாக நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் குறிப்பாக மாதத்தின் 2வது சனிக்கிழமை மயிலை அன்னை என்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் அந்த அன்னையின் பரிந்துரையின் வழியாக நம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு அன்னை வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மிகமாக இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நிகாஷ் நன்றி பலியாக இவளை ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் 70வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மேரி பாத்திமா நன்றி பலியாக இவளை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நல்லபடியாக அறுவை சிகிச்சையை முடிக்க எஸ்தர் சாலமன் இவ்வழியில் மன்றாடுகின்றார். பின்வரும் ஆன்மாக்களை பாற்றிக்காக மன்றாடுவோம். லாரன்ஸ் சுவாமிக்கண்ணு, இயேசுதாஸ் 3ஆம் நாள் நினைவு, செபாஸ்டியன், ரெஜினா வில்லியம்ஸ், பர்னபாஸ் பாக்கியமே, ஆரோக்கிய மேரி, மல்லிகா மோசஸ், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை பாற்றிக்காக இவளை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு லேவியை அழைத்ததை, மத்தேயுவை அழைத்த அந்த பகுதியை நாம் வாசிக்கின்றோம். இன்று நாம் உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றோம். சமூகத்தின் வளர்ச்சிக்காக, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, பங்கின் வளர்ச்சிக்காக பெண்கள் பல நிலைகளில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் இன்று மத்தேயுவை அழைத்தாரோ, எப்படி நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்து நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறாரோ, அதே போல் குறிப்பாக பெண்களாகி இங்கு நிறைய பெண்கள் இருக்கிறீர்கள். உலக அளவில் நிறைய மகளிர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட பணிக்கென அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எனவே இன்றைக்கு நாம் இந்த திருப்பலியில் குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லா அந்நியர்களுக்காக, தங்கைக்காக, தோழிகளுக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் குறிப்பாக நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக உதவுகின்ற பங்கில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள், அதே போல் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா மகளிர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் நிறைய பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும் நாம் இந்த பலியில் ஒப்புக் கொடுத்து நாம் அன்றாடுவோம். இப்பலியை தனது பலியில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தும் நினைத்து இறைவனின் மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையின் இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை நீரென்றும் பாதுகாப்பீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வலியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58 இறைவசனங்கள் 9 முதல் 14 வரை. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதை பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வலியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் என்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரன் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வேற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பதில். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தரணும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தரணும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். உங்கள் பதில். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். உங்கள் பதில். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிக்கொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். உங்கள் பதில்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 16 இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். புனித இரேனியூஸ் கடவுளோடு நட்பு பாராட்டுதல் என்கின்ற இந்த பகுதியில் அவர் இவ்வாறு கூறுகின்றார். கடவுளோடு நட்பு பாராட்ட விழைகின்ற மனிதர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். நாம் கடவுளை தேர்ந்தெடுப்பது கிடையாது, மாறா கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். God chooses us. கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். தொடக்க முதல் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்து அவரோடு நட்பு பாராட்ட கடவுள் திருவுளம் கொள்கின்றார். எனவே கடவுள் மனிதனை படைப்பதற்கான உன்னத நோக்கம் அவரை அன்பு செய்யவும், அவரை அறிந்து அவருக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் கடவுளை ஆண்டவர் மனிதனை உருவாக்குகின்றார், மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கின்றார் என்று சொல்லி கடவுள் மனிதரை படைப்பதற்கான இன்னும் முக்கியமான நோக்கம் என்பது ஏதோ பயன்பாட்டு அளவில் நாம் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. யூட்டிலிட்டி என்று நாம் சொல்கிறோம். இந்த பொருள் எனக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எனக்கும் அந்த பொருளுக்குமான உறவு இருக்கும். எப்பொழுது அந்த பொருள் எனக்கு பயனற்று போகிறதோ அப்பொழுது அந்த பொருளுக்கும் எனக்குமான உறவானது உடைபடுகிறது. எனவே மனிதனுக்கும் கடவுளுக்குமான உறவை நாம் இத்தகைய ஒரு பார்வையில் பார்க்கக்கூடாது. கடவுளுக்கு நாம் என்றைக்கும் அவருக்கு நாம் தேவைப்படுகின்றோம். கடவுள் எல்லா மாட்சிக்கும் எல்லா மகிமைக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். திருப்பலியை ஜெபத்தில் வாசிப்பது போல நம்முடைய ஆராதனைகள் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவதால் அவர் பெரியவராவது கிடையாது. மாறாக கடவுள் இயல்பிலேயே எல்லாம் வல்லவராக, எங்கும் நிறைந்திருப்பவராக, எல்லாம் அறிந்திருப்பவராக, எங்கும் வியாபித்திருப்பவராக இருக்கிறார். நாம் அவரை புகழ்வதும் நாம் அவரிடம் வேண்டுவதும் நம்முடைய மீட்புக்கு நாம் ஒரு வழியாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். அதே போல் கடவுள் மனிதனை படைக்கிறார் என்றால் கடவுள் மனிதரை ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்கின்றார் என்று புனித இரேனியஸ் சொல்லுவார். கடவுள் தன்னுடைய அன்பின் பெருக்கத்தினால், தன்னுடைய இரக்கத்தின் அளவினால், தன்னுடைய அளவு கடந்த இரக்கத்தினால் கடவுள் மனிதனை ஆசீர்வதிக்க கடவுள் மனிதனை அழைக்கின்றார். மனிதனுடைய உதவி கடவுளுக்கு தேவை என்பதனால் கிடையாது, அல்லது மனிதனுடைய சேவை கடவுளுக்கு தேவை என்பதனால் கிடையாது. மாறாக மனிதனை அழைப்பதன் மூலம் அவரை ஆசீர்வதிக்க கடவுள் திருவுளம் கொள்கின்றார். இரண்டாவது, அவருடைய மீட்பு திட்டத்தில் கடவுள் அந்த மனிதனை
பயன்படுத்துகிறார். ஏதோ நான் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறேன் என்பது கிடையாது. ஏதோ நான் மனமோந்து கடவுளுக்கு போனா போது அப்படியே என்று நான் பணிவிடை செய்கிறேன் என்பது கிடையாது. கடவுள் என்னை பயன்படுத்துகிறார். எப்படி அந்த குயவன் கையில் இருக்கின்ற மண், அந்த களிமண்ணை போல நான் கடவுள் கையில் இருக்கிறேன். கடவுள் என்னை அவருடைய திருவுளத்திற்கேற்ப, அவருடைய பணிக்கு ஏற்ப என்னை அவர் வளைந்து கொள்கின்றார். அந்த குயவன் வளைவது போல கடவுள் என்னை வளைந்து கொள்கின்றார் என்பதுதான் உண்மை. எனவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை தேர்ந்து கொள்கின்றார். கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் நாம் பங்கு பெற நம் வழியாக கடவுள் செயலாற்றுகிறார். அத்தகைய ஒரு பின்புலத்தில் தான் இன்றைய நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லேவியை ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். மத்தேயு என்று அறியப்படுகின்ற வரி தண்டுபவரை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நற்செய்தி முடிவில் நாம் வாசிக்கின்றோம், மருத்துவர் நோயுற்றவருக்கு அதிகமாக தேவைப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு பாவிகளை அழைப்பதற்கு இந்த உலகத்திற்கு வருகிறார். அப்படி என்றால் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க, கடவுளால் மனிதன் படைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் கடவுளால் மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பாவிகளையும் வரி தண்டுபவர்களையும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்க வருகிறார் என்றால் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்கின்றார். அவருடைய மீட்பு திட்டத்தில் நம்மை ஒரு கருவியாக மாற்ற இறைவன் திருவுளம் கொள்கின்றார். இத்தகைய திருவுளத்திற்கு, இத்தகைய அழைத்தலுக்கு என்னுடைய பதிலிருப்பு என்ன? மத்தேயு வரி தண்டுபவராக இருக்கின்றார். சமூக அளவில் பார்க்கும்பொழுது வரி தண்டுபவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த யூத மக்களிடையே வரிகளை வாங்கி ரோமை அரசுக்கு அவர்கள் அந்த வரி பணத்தை செலுத்துவதாக அவர்கள் யூதர்கள் பார்த்தார்கள். எனவே வரி தண்டுபவர்களை பாவிகளாக, சொந்த மக்களின் மீது நுகங்களை சுமத்தி, சொந்த மக்களின் மீது சுமைகளை சுமத்தி, அவர்களை அழுத்தி, அவர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்தி பணங்களை பறித்து ரோமை பேரரசுக்கு அவர்கள் அந்த வரிகளை கட்டுவதினால் அவர்களை மக்கள் பாவிகளாக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ மத்தேயுவிடம் இருந்த அந்த இறை பற்றை பார்க்கின்றார், மத்தேயுவிடம் இருந்த அந்த அன்பை பார்க்கின்றார், மத்தேயுவிடம் இருந்த அந்த பணி திறமையை அவர் பார்க்கின்றார். எப்படி அவர் ஆர்வமோடு அந்த பணியை ஆற்றுகிறார் என்பதை பார்க்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு அந்த மத்தேயுவை அழைத்து அதே பணி ஆர்வத்தை திருத்தூதர் என்கின்ற பெயரை மாற்றி அவருக்கு அந்த பணி மாற்றத்தை தருகின்றார். அங்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகின்றது, பணி மாற்றம் ஏற்படுகின்றது. மத்தேயு மனம் மாறி அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்வதை நாம் பார்க்கின்றோம். வரி தண்டுபவராக இருப்பவர் அனைத்தையும் விட்டுவிட்டு வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆண்டவருடைய சீடர்களுடைய திருத்தூதர்களை பார்க்கும்பொழுது, திருத்தூதர்களை அழைக்கும் பொழுது அனைவரும் தங்களுடைய பணிகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அது பேதுருவாக இருக்கட்டும், அல்லது சகோதரர் யோவானாக, சகோதரர் யாக்கோப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள் என்று நற்செய்தி வாசிக்கின்றது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், அவருடைய மீட்பு பணிக்காக நம்மை கருவிகளாக பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கு நாம் கொடுக்கின்ற பதிலிருப்பு என்பது முதலாவது நம்முடைய மனம் மாற்றம். தவக்காலம் நமக்கு அதைதான் முதல் அழைப்பாக விடுக்கின்றது. மனம் மாறிய மக்களாக நாம் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். மனம் மாறி இதோ நான் வருகிறேன் என்று கடவுளை பற்றி கொண்டு வாழ்கின்ற மக்களாக, உலக செல்வங்கள் மீது பற்றற்ற நிலைகளை கொண்டவர்களாக நாம் வாழ இன்றைக்கு மத்தேயுவின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கின்றார். அத்தகைய ஒரு அழைப்பிற்கு நம்மையே உகந்தவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடி இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். திருமலை அன்னையின் அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள், தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு நம் திருமலை மாதாவின் வழியாக இறைவனை மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமலை மாதாவின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டும் என்று எங்கள் திருமலை மாதாவின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில்
பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமலை மாதாவின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமலை மாதாவின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் திருமலை மாதாவின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரை தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியமும், வெள்ளி சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எமக்கு அன்னையாக அளிக்கிறேன். இந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவர் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் அளித்திரலும். எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களதுமான பலி எல்லா வள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவிழமானே. ஆகவே எண்ணற்ற வானத்தோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருதை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பங்கின் பாதுகாவலரான புனித திருத்துதர் தோமையார், மேலும் புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து அவரது அன்பு மக்களாக, அன்பு மகனாக, மகளாக வாழ நம்மை ஆசீர்வதிக்க, அவருடைய மீட்பு திட்டத்தில் நம்மை கருவிகளாக பயன்படுத்த இறைவன் நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வர இருக்கின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவள்ளும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வை செல்வதாக.
வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, நக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களை நீர் பற்றி எரிய செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உமாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவிலையும் புதிய மன்னகம் நோக்கி காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகள் ஆகிய எங்கள் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரே மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே